அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தனிப்பட்ட இஸ்லாமிய கல்வி நிறுவனம் சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அந்த வகையிலே ஃபத்ஹ் அகாடமி என்று சொன்னால் கொழும்பில் அதிகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஃபத்ஹ் அகாடமி கடந்த காலங்களிலே பகுதி நேரம் மூலமாக பல பாடத்திட்டங்களை வகுத்து மாணவர்களுக்கும் சமூகத்திற்கும் பல பயனுள்ள பணிகளை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். எனக்கு தெரிந்த அளவிலே கடந்த 2024ஆம் ஆண்டு சிங்கள மொழி மூலம் சன்மார்க்க கல்வியை மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த பாடத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலே நான் தயாராக இருக்கின்றேன் ஃபத்ஹ் அகாடமியின் கௌரவ தலைவர் ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களோடு சில விடயங்களை கலந்துரையாடி உங்களை இன்னும் தெளிவுபடுத்தி உங்களுடைய பிள்ளைகளும் இதன் ஒரு பங்குதாரியாக மாறி பயனுள்ள விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று அந்த வகையிலே ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களை இன்றைய இந்த விசேட நிகழ்ச்சிக்கு சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித அல் குர்ஆனை ஒரு காலத்திலே முழுநேர மதரசாவிலே மனனம் செய்தார்கள் மாணவர்கள். பிற்பட்ட காலங்களிலே பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பாடசாலைக்கு சென்று கொண்டே குர்ஆனை மனனம் செய்து மிக இலகுவான விடயமாக மாறியிருக்கின்றது. அதே போன்று இந்த பிஸியான காலப்பகுதியிலே மாணவர்கள் சன்மார்க்க கல்வியை பகுதி நேரத்திலே படிக்க முடியுமா என்ற மிகப்பெரிய ஒரு வினா இருந்தாலும் கூட நான் அறிந்த விதத்திலே கொழும்பிலே 2 மதரசாக்கள் இருக்கின்றன. ஒன்று தமிழ் மொழி மூலம், ஒன்று ஆங்கில மொழி மூலம் பகுதி நேரத்திலே சன்மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள். ஆனால் நான் கேள்விப்பட்டேன் ஃபத்ஹ் அகாடமியிலே சிங்கள மொழி மூலம், இந்த நாடு சிங்கள பௌத்த நாடு, சிங்கள மக்களோடு நாங்கள் அதிகமாக வாழ்கின்றோம், இந்த தேவை உணரப்பட்டதற்கு இணங்க சிங்கள மொழி மூலம் இப்படி ஒரு பாடத்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றீர்கள் என்று கேள்விப்பட்டேன். இது எப்படி சாத்தியம்? ஜஸாக்கமுல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று 2024ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான அப்ளிகேஷன் கோல் போடப்பட்டு ஒரு போதிய அளவு மாணவர்கள் இதற்கு அப்ளை பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நேர்முக பரீட்சையின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது அவர்கள் அனைவருமே இந்த கல்வி ஆண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற போதுமான வளமுடைய உஸ்தாதுமார்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். சிங்கள மொழியிலேயே பல ஆண்டுகள் தன்னுடைய இஸ்லாமிய பணியை, சேவைகளை, கற்பித்தல் நடவடிக்கைகளை செய்த ஆசிரியர் குலாம் ஒன்று எங்களுக்கு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மிகவும் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறான ஒரு பாடநெறியை சிங்கள மொழி மூலம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் எப்படி உங்களுடைய உள்ளத்திலே வருகிறது? உண்மையிலேயே இதனுடைய யதார்த்தமான நோக்கம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு மத்தியில் சிங்களம் பேசக்கூடியவர்களை 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று சிங்களம் பேசக்கூடிய முஸ்லீம்கள், அவர்களும் ஒரு கணிசமான அளவு எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கள மொழியை தாய்மொழியாக அல்லது அவர்களுடைய பாடசாலை மொழியாக ஆக்கிக் கொண்டவர்கள். இவர்களுடன் பேசக்கூடிய சிங்களம் எங்களுடைய கலாச்சாரத்தோடு ஒட்டிய சிங்களம் தான். பள்ளிக்கு போகலையாண்டா பள்ளியட்ட கேன தொழலையான்னு கேட்டால் அதான் ஆகமிக்கு நான் கேட்கறல, நான் கேட்குறேன் தொழுதுக்கரணத்தை அப்படித்தான் பேசுவோம். அதாவது எங்களோட கலாச்சாரத்தை ஒட்டியதாக அந்த சிங்களம் இருக்கும். இன்னும் ஒரு சிங்களம் இருக்கிறது, சிங்களத்தையே கண்ட மொழியாக தாய்மொழியாக கொண்டு இந்த நாட்டில் வாழக்கூடிய 65-70% மக்கள் அவர்களுடன் பேசும் பொழுது அந்த கலாச்சாரம் என்ன செய்ய வேண்டும், அதில் பிரதிபலிக்க வேண்டும். உதாரணமாக கபருடைய வாழ்க்கையை நம்பாத ஒரு சமூகத்துக்கு கபரை பற்றி சொல்லணும், மறுமை நாளை பற்றி நம்பாத ஒரு சமூகத்துக்கு மறுமை நாளை பற்றி சொல்லணும். அதுக்கு என்ன சிங்களம் வேணும்? அதுக்கு அவர்களுடைய மதத்தையும் அவருடைய கோட்பாடுகளையும் அவர்களுடைய பின்புலத்தையும் விளங்கின சிங்களம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். 3வது ஒரு வகுப்பாராக சிங்களம் பேசக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார். அவங்க யாரென்றால் தன்னுடைய தொழிலுக்கான சிங்களம், மாணிக்கக்கல் வியாபாரிக்கு ஒரு மாணிக்கக்கல்லை விற்கிற சிங்களம் மட்டும் தெரியும். அந்த ஆள்கிட்ட போய்த்து ஹலாலுண்டா என்னென்று சிங்களத்தில் கேட்டால் அவருக்கு உத்தரவு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை. எனவே சிங்கள மொழியை ஒவ்வொருவரும் தனக்கு வர்த்தக மொழியாக ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் தன்னுடைய பாடசாலை மொழியாக ஆக்கி கொண்டார்கள். ஆனால் நாங்கள் நாடுவது என்னவென்று சொன்னால் ஃபத்ஹ் அகாடமியினூடாக
சிங்கள மொழியை சிங்கள கலாச்சாரத்தின் ஊடாக கலாச்சாரத்தையும் விளங்கி அறிந்து இந்த நாட்டில் ஒரு சிங்கள மொழி மூலமான உலமாக்கள் உருவானால்தான் பெரும்பான்மை சமூகம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பதில் சொல்வதற்கு என்ன செய்யும், இலகுவாக இருக்கும். அது எங்களுடைய ஒரு தார்மீக கடமைப்பாடாகவும் இருக்கிறது. சரி, அதற்காக வேண்டித்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இந்த பாடத்திட்டத்தினுடைய உள்ளடக்கம், அதாவது முழு நேர மதரசாவிலே 8 ஆண்டுகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சன்மார்க்க கல்வியை நீங்கள் இந்த பகுதி நேர மதரசாவில் அல்லது பகுதி நேர இந்த பாடத்திட்டத்திலே எத்தனை ஆண்டுகளை எடுத்துக்கொள்ள போகின்றீர்கள், இதனுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்க போகின்றது என்பதை விளக்க முடியுமா? ஜாக்கல்லாஹ், இது ஒரு 5 வருட பாடத்திட்டம், அவ்வளவுதான் சுருக்கமாக. 2வது கிழமையில் 5 நாட்கள், கிழமையில் 5 நாட்கள் குழந்தைகள் மாணவர்கள் காலையில் வந்துட்டு என்ன செய்வாங்க, மாலையில் இதுவரைக்கும் போய்விடுவார்கள், வீடுகளுக்கு போய்விடுவார்கள். அப்படித்தான் இந்த மதரசாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில மாணவர்கள் அல்லது கணிசமான அளவு மாணவர்கள் அதாவது மதரசாக்களில் தங்கி நின்று படிக்கக்கூடிய மாணவர்களை விடவும் ஒரு வித்தியாசமான எபிலிட்டி, அந்த வித்தியாசமான வளமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் என்ன செய்யும், விளங்கும். அதாவது நாங்கள் அப்படிப்பட்ட கலந்துரையாடல்களில் அவர்களையும் இவர்களையும் வைத்து பேசும் பொழுது இவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய சிந்தனையும் என்ன செய்து வித்தியாசமாக, என்றால் அவர்கள் சமூகத்துடன் வாழ்ந்து கொண்டே படிக்கிறார்கள். இவர்கள் சமூகத்தை விட்டு ஒதுங்கி படிக்கிறார்கள். சமூகத்தை விட்டு ஒதுங்கி படிக்கக்கூடியவர்களுடைய மனோநிலையும் சமூகத்தோட குடும்பத்தோட இருந்து கொண்டு படிக்கக்கூடிய மனோநிலையும் என்ன செய்யும், வித்தியாசமாக இருக்கும். அதை நேரடியாக நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதாவது நீங்கள் சொல்வதை பார்க்கும் போது இந்த பாடத்திட்டம் கொழும்பு வாழ் மக்களுக்கு மாத்திரம் சாத்தியமானதாக இருக்கும். அதாவது காலையிலே வந்து மாலையிலே செல்வதாக இருந்தால், தூர பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த பாடத்திட்டத்திலே நானும் இணைய வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் இருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? சுருக்கமாக சொல்ல போனால் ஃபத்ஹ் அகாடமி தான் இதை செய்யணும் என்று கட்டாயம் இல்லை, இது யாருக்கும் செய்யலாம். உதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மதரசாக்களிலேயே ஒரு பகுதி நேர மதரசா என்ற ஒரு திட்டத்தை என்ன செய்ய முடியும், உண்டாக்கலாம். உண்டாக்கினால் இந்த கல்வி என்ன செய்யும், சமூகமயமாகிவிடும். அனைவருக்கும் படிக்கலாம், அனைவரும் இதுக்கு வருவாங்க. ஆனாலும் கொழும்பினை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது இந்த வருடத்திலிருந்து யோசித்திருக்கின்றோம், ஒரு கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது தூர இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏதும் வதிவிடம் ஹாஸ்டல் என்று சொன்னால் அது மதரசாவுடைய ஒரு ஹாஸ்டல் மாதிரி 100% 100க்கு 100 எங்கட கண்காணிப்பில் இப்படித்தான் அப்படித்தான் என்று இல்லாமல் ஒரு அவர்களுக்கு ஓரளவு சுதந்திரம் உள்ள, ஓரளவு ஃப்ரீடம் உள்ள ஒரு வதிவிட வசதியை செய்து கொடுப்போம். ஆனால் அதற்கு அந்த பெற்றோர்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், அவர்களாக பே பண்ணி அவர்களாக அதை செய்து கொள்ள வேண்டும். என்றால் எங்களுடைய நிறுவனத்துக்கு பக்கத்தில் தெஹிவல பள்ளி இருக்கிறது, அங்கேயும் ஒரு என்ன இருக்குது, ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அங்கே மாணவர்கள் தங்கி நின்று படிக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்டல் ஏற்பாட்டை செய்து கொடுப்பதற்கு நான் நினைத்திருக்கின்றோம். ஆனாலும் அது 4 நாட்களுக்கான ஹாஸ்டல் தான். கிழமையில் 3 நாள் கட்டாயம் அந்த குழந்தைகள் பெற்றோர்களுடன் இருந்து என்ன செய்ய வேண்டும், இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொள்ள வேண்டும். அதனால் வெள்ளிக்கிழமை மாலையில் அந்த குழந்தைகள் போனால் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை காலையில் எங்கே வருவார்கள், மதரசாவுக்கு வருவார்கள். வரும்பொழுது ஒரு வாரத்துக்கு தேவையான உடுப்பெல்லாம் எடுத்து வந்துடுவாங்க, போகும்பொழுது அப்படியே எடுத்துகிட்டு போய்த்துடுவாங்க. அப்படியான ஒரு அமைப்பில் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தூர பிரதேசத்திலிருந்து குறிப்பாக சிங்கள மொழியை அதிகமாக பேசக்கூடிய சில முஸ்லீம்கள் பேசக்கூடிய சில பிரதேசங்கள் இருக்கிறது. அந்த பிரதேசத்திலிருந்து இதற்கான அப்ளிகேஷன்ஸ் கால்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்களையும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாங்கள் நினைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதை இந்த வருடத்தில் செய்யவும் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாடளாவிய ரீதியில் இருந்து மக்கள் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருப்பார்கள், தங்களுடைய பிள்ளைகளை இந்த பாடத்திட்டத்தோடு சேர்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பார்கள். இந்த பாடத்திட்டத்திற்கான நேர்முக பரீட்சை எப்போது நடைபெறும்? இன்ஷா அல்லாஹ் நேர்முக பரீட்சைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருக்குமான இன்டர்வியூ இன்ஷா அல்லாஹ் 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2025 நாளன்று இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். ஜனவரி இன்டர்வியூ எல்லாம் ப்ராசஸ் ஆகி பிப்ரவரி மாதம் நடுப்பகுதியில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், பாடத்திட்டத்தை ஆரம்பிப்போம். ரமதானுடைய காலத்திலும் மதரசா இன்ஷா அல்லாஹ் நடைபெறும்.
ஏனென்றால் ரமதானுடைய பாசறை ஒரு தர்பியாவுடைய பாசறையாகவே இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைர். ஒரு அற்புதமான பாடத்திட்டம். எனவே இலங்கை வாழ் முஸ்லிம்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய பிள்ளைகளும் சிங்கள மொழி மூலம் இந்த பாடநெறியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் இருந்தால் நீங்களும் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபத்ஹ் அகாடமியை. இன்றைய நாளுக்கான இறுதி வினா, அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு கல்வி நிறுவனத்திலே சேர்க்கும் போது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும், என்னுடைய பிள்ளை இந்த கல்வி நிறுவனத்திலே கற்றுக்கொண்டால் அவர்களுடைய அவுட்புட் இப்படி இருக்கும் என்ற ஒரு பேராசை இருக்கும். கல்லூரியிலே இணையக்கூடிய சிங்கள மொழி மூலம் இந்த ஆலிம் கோர்ஸை பாடநெறியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆர்வத்தோடு வரக்கூடிய மாணவர்களுடைய அவுட்புட் இறுதியிலே எப்படி இருக்கும்? நாங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அவுட்புட் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய நிர்வாக கல்வியில் நிர்வாகத்தில் அவர்கள் செய்ய வேண்டும், அங்கம் வகிக்க வேண்டும், நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். ஒரு அரசு உத்தியோகத்தர் என்று சொல்வதை விடவும் நிர்வாகிகள், எஸ்எல்இஎஸ். ஒரு காலத்தில் சில உலமாக்கள், அதிகமான உலமாக்கள் அந்த வகிபாகத்தை செய்திருக்கிறார்கள். கல்விமான்கள் உலமாக்களாக இருந்து இந்த நாட்டில் எத்தனையோ ஷேகுமார்கள் கூட ஏஜிகளாக இருந்திருக்கிறார்கள், ஜிஎஸ்ஸாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் கல்வி நிறுவனங்களில் டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். எனவே நாங்களும் ஆசைப்படுகின்றோம் மங்கி போகக்கூடிய இந்த கல்வி, அதாவது அதிகார கல்வி என்று சொல்வோம், அதை நாங்கள் சொல்லலாம் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக கல்வி. அந்த கல்விக்கு உரியவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இங்கிருந்து உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கம். பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இல்லை, பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இல்லை. ஏன் கிறிஸ்தவ பாடசாலைகளுக்கு கிறிஸ்தவ துறவிகள் அதிபர்களாக இருக்க முடியும் என்றிருந்தால் எங்களுடைய 920 பாடசாலைகளுக்கும் எங்களுடைய உலமாக்களை அதிபர்களாக உருவாக்க முடியாது. இஸ்லாமிய கலாச்சாரம் பேணப்படும், இஸ்லாமிய விளிம்பிகள் பேணப்படும், மானக்கேடான முறைகளான எந்த நிகழ்வு அங்கே செய்ய மாட்டாது, நடைபெற மாட்டாது. ஒரு இஸ்லாமிக் டிசிப்ளின் என்ன செய்ய முடியும், அங்கே கட்டியெழுப்ப முடியும். எஸ்எல்ஏஎஸ், ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்த நாட்டினுடைய நிர்வாக சேவையில். எஸ்எல்இஎஸ், ஸ்ரீலங்கன் எஜுகேஷனல் சர்வீஸ். இப்படியாக 12க்கும் மேற்பட்ட அதிகார நிர்வாக கல்விகள் இருக்கிறது, நிர்வாகத்துறை இருக்குது. அந்த நிர்வாகத்துறைக்குரியவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கனவு எங்களுக்கு இருக்கிறது. அந்த கனவு நனவாக வேண்டும் என்று நீங்களும் துவா செய்யுங்கள். அதுதான் இந்த கலாசாலையிலிருந்து வெளியாகக்கூடிய மாணவர்களுடைய அவுட்புட்டாக இருக்குது. இல்லாமல் அக்கௌண்டன்ட்ஸ், டாக்டர்ஸ்மாரு அல்லது இன்ஜினியர்மாரு, இது இப்படிப்பட்டவர்களை நாங்கள் உருவாக்கத்தான் வேண்டும், சமூகத்தில் உருவாகத்தான் வேண்டும். ஆனால் அவர்களுக்கு சமூக உணர்வையும் கொடுத்து உருவாக்க வேண்டும். நீங்கள் சமூக உணர்வுகளை கொடுத்து அவர்களை உருவாக்காவிட்டால் அவர்களுக்கு இன்னும் ஒரு பாஸ்போர்ட் கொடுத்த மாதிரி தான் இந்த உலக கல்வி என்பது. இதை வாங்கி கொண்டதுக்கு அப்புறம் எனக்கு எங்கேயும் வாழலாம், நிச்சயமாக வாழ்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கள் நாட்டுக்கு நாடு வாழ வேண்டும், நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும், நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய ஸ்கில்ஸ் வளங்களும் இதுக்கு செலவழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால் தான் இந்த மதரசா உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களை கொண்டு மட்டும் சாத்தியமாக மாட்டாது. உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் எங்களுக்கு தேவைப்படும். ஜஸாக்குமுல்லாஹு கைர். ஒரு அற்புதமான சிந்தனை, ஒரு அற்புதமான குறிக்கோளை மையமாக வைத்துத்தான் இந்த பாடநெறி ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே நாடளாவிய ரீதியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள், உங்களுடைய பிள்ளை சிங்கள மொழியிலே தேர்ச்சி உடையவர்களாக இருந்தால் நீங்களும் இந்த மதரசாவிலே உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள். உங்களுக்கு அப்படியான ஆசைகள் இருந்தால் உங்களுடைய குடும்பங்களிலே இவர் எதற்குமே உதவ மாட்டார் என்று நீங்கள் கருதக்கூடியவர்களை தந்துவிடாமல் சிறந்த கல்விமான்களை உருவாக்க வேண்டும், இந்த நாட்டை அவர்கள் நிர்வகிக்க வேண்டும், அந்த தகுதி என்னுடைய பிள்ளையிடத்தில் இருக்கின்றது, சிங்கள மொழி மூலம் இவரை இப்படி உருவாக்க வேண்டும், அப்படியான ஆசை உங்களுக்கு இருந்தால் ஃபத்ஹ் அகாடமியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலத்திலே உங்களுடைய பிள்ளைகளும் இந்த நாட்டுக்கு பயனுள்ளவர்களாக வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு சிறப்பான இந்த கலந்துரையாடலுக்காக வேண்டி நேரம் வழங்கி எல்லா விடயங்களையும் என்னோடு கலந்துரையாடிய ஃபத்ஹ் அகாடமியின் கௌரவ தலைவர் ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.